அடியானை இறைவன் நேசித்து விட்டான், விரும்பி விட்டான் என்று சொன்னால் நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைத்து, இந்த அடியாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் அந்த அடியாரை நேசியுங்கள். இறைவன் அந்த சந்தோஷத்தின் காரணமாக, அந்த பெருமையின் காரணமாக, இந்த உலகத்தில் வாழும்போது இந்த அடியாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் இந்த அடியாரை நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலகில் இருக்க ஏனைய மாணவர்களை அழைத்து, இந்த அடியான் இறைவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான், நீங்கள் அனைவரும் இந்த அடியானை விரும்ப ஆரம்பியுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மாணவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. எதுக்கு? இறைவன் ஒரு அடியானை நேசித்து விட்டால், இவ்வுலகில் வாழும் பொழுது அந்த அடியானை இறைவன் விரும்பி விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம், பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகனின் அருளும் அன்பும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களை தங்களால் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், குறிப்பாக இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையினை நிறைவேற்ற அமர்ந்திருப்போம். நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்து இந்த உரையினை ஆரம்பம் செய்யும். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நம் அனைவரின் மீதும் பல கடமைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். ஏராளமான வணக்க வழிபாடுகள், கடமையான செயல்பாடுகள் இருந்தாலும் சிலவற்றை முக்கியத்துவப்படுத்தி இறைவன் திருமறையில் பேசுவதை பார்க்கலாம். அதில் ஒரு வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் இல்லாஹ், உண்மையான இறை விசுவாசிகள், உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் தன் இறைவனை கடுமையாக நேசிப்பார்கள், விரும்புவார்கள் என்று இறைவன் பேசுகிறார். இந்த உலகில் வாழும் பொழுது ஒரு முஸ்லிமான அடியார் இருக்கிறார் என்று சொன்னால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஃமினாக ஒருவர் இவ்வுலகில் வாழ்கிறார் என்று சொன்னால், அவர் நிச்சயம் தன் இறைவனை நேசித்தே ஆக வேண்டும் என்று இறைவன் பேசுகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு போதனை செய்யும் பொழுது, சலாசுன், 3 பண்புகள் இருக்கிறது. இன்குன்ன ஃபிஹி, அந்த 3 பண்புகள் எந்த மனிதரிடத்தில் அழகாக அமைந்து விடுகிறதோ, அந்த 3 குணங்கள் எந்த நபரிடத்தில் ஒருங்கே கட்டமைந்து விடுகிறதோ, வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்ப சஹாபா பெருமக்கள் ஆர்வத்தோடு அந்த பண்புகள் என்ன யாரு சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது பண்பாக சொல்றாங்க, ஐயக்கூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹு. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய நேசத்திற்குரியவர்களாக சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருப்போம். நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது ஊர் மக்களாக கூட இருக்கலாம். இவர்கள் எல்லாம் நேசத்திற்குரியவர்களாக இருப்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முதலாவது பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட, இவர்களை எல்லாம் நீங்கள் நேசிப்பதை விட முதலில் உங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரை நேசிப்பதை விட, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நேசிப்பதை விட, ஒரு முஃமினுக்கு முதலில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக முதலாவது பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அப்ப சொன்ன அந்த வசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்பது, ஒருவன் முஸ்லிமாக வாழ்கிறான் என்று சொன்னால் தன் இறைவனை நிச்சயம் அவன் நேசித்தே ஆக வேண்டும், விரும்பியே ஆக வேண்டும் என்பதுதான். அப்ப நம்ம இந்த வசனத்திற்கு இணங்க நம்ம நேசிக்கிறோம், விரும்புகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேசித்துத்தான் ஆகணும், கடமை. அதை அப்படியே தலைகீழ உள்டாவா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பக்கம் இறைவனை நேசிக்கிறோம், இறைவன் ஒரு அடியானை நேசித்து விடுகிறான் என்று சொன்னால், இறைவன் ஒரு அடியான் மீது தன்னுடைய அன்பை பொழிகிறான் என்று சொன்னால், தன்னுடைய அடியான் மீது இறைவன் தன்னுடைய அருளை பொழிகிறான் என்று சொன்னால், அது சாதாரணமான ஒரு வாக்கியமா? எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் பொருந்திய, மகத்துவம் பொருந்திய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா அஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை இறைவன் நேசித்து விட்டான், விரும்பி விட்டான் என்று சொன்னால், நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைத்து, இந்த அடியாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் அந்த அடியாரை நேசியுங்கள். இறைவன் அந்த சந்தோஷத்தின் காரணமாக, அந்த பெருமையின் காரணமாக, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த அடியாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் இந்த அடியாரை நேசியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுலகில் இருக்க ஏனைய மாணவர்களை அழைத்து, இந்த அடியானை இறைவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான், நீங்கள் அனைவரும் இந்த அடியானை விரும்ப ஆரம்பியுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மாணவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. எதுக்கு? இறைவன் ஒரு அடியானை நேசித்து விட்டால், இவ்வுலகில் வாழும் பொழுது அந்த அடியானை இறைவன் விரும்பி விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம், பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை பாருங்க. சொல்லிவிட்டு இறைவன் திருமறையில் ஒரு வசனத்தில் பேசுகிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. யாருக்கு? எந்த அடியானை இவ்வுலகில் வாழும் பொழுது இறைவன் நேசித்தானோ, விரும்பினானோ, அவர்களுக்கு எந்த கவலையும் எந்த பயமும் இல்லை. எப்பொழுது? ஆகிரா, மறுமை நாள், அந்த தீர்ப்பு நாளில் எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாமல் ஒரு அடியான் கடந்து விடுகிறான் என்று சொன்னால், அந்த அடியான் இவ்வுலகில் வாழும் பொழுது இறைவனுடைய நேசத்தை பெற்ற அடியானாக இருந்திருப்பான், இறைவனுடைய அன்பை பெற்ற அடியானாக இருந்திருப்பார். அந்த அடியானுக்கான சிறப்பு நாளை மறுமையில் எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாமல் அந்த மைதானத்தினுடைய அந்த நாளை கடந்து விடுவார். அந்த நாள் எப்படிப்பட்டது? திருமறை வசனங்கள்ல பார்க்கலாம், ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அந்த நாளினுடைய அந்த மோசம், கோரமான நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம திருமறை வசனங்கள் அதிகமா பார்க்கலாம். 50,000 வருடங்களுக்கு நிகரான அந்த நாள், சூரியன் இறைவன் தலைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்திய பிறகு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தன்னுடைய விசாரணையை துவங்குவான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாளில் எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாமல் ஒரு அடியான் கழிக்கிறான் என்று சொன்னால், இறைவனின் நேசத்தை பெற்ற அடியானால் தான் முடியும் என்பதாக இறைவன் அந்த வசனத்தில் பேசுகிறான். அப்ப நம்ம யோசிக்கலாம், இந்த உலகத்துல வாழும் பொழுது இறைவனுடைய அந்த அன்பை, இறைவனுடைய அந்த அருளை, அந்த நேசத்தை பெற்ற அடியார்களாக நாம் ஆக முடியாதா? அது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள் ஏற்படும். நிச்சயமாக சாத்தியமாகும். ஏன்? காரணம் எப்படி? அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இறைவனுடைய அந்த அன்பை, அருளை, நேசத்தை பெற்ற அடியார்களாக உலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில வழிமுறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதுல முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா கர்ரப அப்தி இலைய பில் ஃபராஇதி, கடமையான வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஒரு அடியான் தன் இறைவனின் பக்கம் நெருங்கி வருகிறான். வன் நவாஃபிலி, உபரியான வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும் இறைவன் தன் அடியானின் பக்கம் நெருங்கி வருகிறான். ஹத்தா வைப்புஹு, இறுதியில் அந்த அடியானை இறைவன் நேசித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடமையான வணக்க வழிபாடு அதை ஒரு அடியான் தொடர்ச்சியாக நிறைவேற்றி வரும் பொழுது, அதே போன்று உபரியான வணக்க வழிபாடு அதை தொடர்ச்சியாக ஒரு அடியான் வரும் பொழுது இறைவனின் நேசத்தை, அன்பை, அருளை பெற்ற அடியானாக அந்த அடியான் ஆகிவிடுகிறான். எப்படி இறைவனுடைய அந்த நேசம் கிடைக்குது? எப்பொழுது? வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றும் பொழுது. அதில் முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை சொல்றான். நம்முடைய மக்களிடத்தில் நம்முடைய நிலையை பற்றி இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கடமையான வணக்க வழிபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, முறையான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் எப்போது நிறைவேற்ற போதும்? தொழுகை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவனத்தின் திறவுகோல் என்பதை தொழுகைங்கிறான். சுவனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திறவுகோல் என்பது தொழுகை.
நம்ம எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருக்கலாம் நம்முடைய வாழ்நாள்ல. அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், உபரியான வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா அமல்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நாளை மறுமையில் இறைவன் முன் நின்றாலும் தொழுகை என்கிற அந்த சாவி, அந்த கீ இல்லை என்று சொன்னால் நம்மால் சுமணத்திற்குள் நுழைய முடியும். இன்னொன்று, நாளை மறுமையில் இறைவன் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை குறித்துத்தான். நாளை மறுமை நாள்ல நம்மை பற்றி, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து இறைவன் கேள்வி கேட்க தூக்கும் பொழுது முதலாவது கேள்வி நம்முடைய தொழுகை குறித்து. அப்ப நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்தாங்க. அவருடைய வாழ்க்கை முறை இந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எப்படி இருந்துச்சு? அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிட்டத்தட்ட, அதாவது மரண நேரம், வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலை. ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்து நின்று தொழ முடியாது. அவர்களால் எழுந்து நின்று தொழ முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளவு வயோதிகம். ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நடுநிசி என்ன எழுப்புனாங்க. உழு செய்வதற்காக தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து வர சொன்னாங்க. நானும் எடுத்து வந்து வச்சுட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக உழு செய்தார்கள். உழு செய்துவிட்டு விரிப்பில் அமர்ந்து விட்டார்கள். நிற்க முடியல, விரிப்பில் அமர்ந்து விட்டார்கள். அமர்ந்தவர்களாக தொழுகையை துவக்கினார்கள். நான் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தேன். 30 to 40 வசனங்கள் வரை ஓதி இருப்பார்கள். ஓதிய பிறகு நான் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் ருக்குவு செய்துவிட்டு சஜ்தா செய்கிறார்களா, ருக்குவு செய்துவிட்டு மீண்டும் அமர்ந்தவர்களாக மீண்டும் சில வசனங்களை ஓத ஆரம்பித்தார். மீண்டும் கூடுதலான சில வசனங்களை ஓதிய பிறகு அவர்கள் ருக்குவு சஜ்தா செய்யலாம். எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு! அது கடமையான வணக்க வழிபாடா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உபரியான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எழுந்து நின்று தொடக்கூட முடியாத சூழ்நிலையில் உபரியான வணக்கத்தை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய தூதர் எங்க இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இத்துணைக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் செய்யாவிட்டாலும் இறைவன் குற்றம் பிடிக்க போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தூதர் அவர்களுடைய அந்த உபரியான வணக்கத்தை பாருங்க. அப்ப அவங்களுடைய கடமையான வணக்க வழிபாடு எந்த அளவிற்கு உறுதியா இருக்கும்? ஏன் இவ்வளவு தீவிரமாக, இவ்வளவு ஆசையோடு அதை நிறைவேற்றுவதற்கான காரணம், எப்படியாவது உலகில் வாழும் பொழுது இறைவனுடைய அந்த நேசத்தை, அன்பை, அருளை பெற்றிட வேண்டும் என்பதற்காக. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் வார்த்தெடுத்த அந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், அவர்களுடைய செய்திகளையும் வரலாறுகள்ல பார்க்கலாம். உம்மு ஹபீபா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க சொல்றாங்க, சமயத்து மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஒரு செய்தியை கூற அதை என் காதால் செவியுற்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அது என்ன தகவல், என்ன செய்தி? அப்ப அந்த உம்மு ஹபீபா அவர்கள் சொல்றாங்க, எவர் ஒருவர் கடமையல்லாத அந்த 12 ரக்கத்துகள் சுன்னத்தான தொழுகை இருக்குல்ல, அதை எவர் தொடர்ச்சியாக நிறைவேற்றுகிறாரோ வடல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்தில் அவருக்காக ஒரு மாளிகை இறைவன் எழுப்புகிறான் அப்படிங்கிற செய்தி. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது என் காதால் செவியுற்றேன் சொல்லிவிட்டு அவர்கள் இறுதியா சொல்லக்கூடிய இந்த வாசகம் தான் முக்கியமானது. இந்த செய்தியை நான் கேட்டதிலிருந்து என்னுடைய வாழ்நாளில் அந்த தொழுகையை, அந்த உபரியான அந்த சுன்னத்தான தொழுகையை நான் விட்டதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் இருந்து என்னுடைய வாழ்நாளில் இந்த தொழுகையை மாத்தரட்டு உண்ண விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு! அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முறையில் வார்த்தெடுத்தார். இதை முதலாவது வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரார். இறைவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்கு, அருளை பெறுவதற்கு, அன்பை பெறுவதற்கு முதலாவது வழிமுறையாக வணக்க வழிபாடுகளின் தொடர்ச்சியான வணக்க வழிபாடு, இதை முதலாவதாக சொல்றாங்க. அது நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் உலகில் வாழும் பொழுது இறைவனின் அருளை பெற்ற அடியார்களாக வாழலாம், இறைவனின் நேசத்தை பெற்ற அடியார்களாக வாழலாம். அடுத்து இரண்டாவதாக சொல்றாங்க, இரண்டாவது வழிமுறையை கற்றுத்தராங்க. இறைவன் திருமறையில பேசுறான், நபியை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் இறைவனை நேசிப்பதாக இருந்தால், விரும்புவதாக இருந்தால், ஃபத்தபியூனி, இந்த தூதரை பின்பற்றுங்கள். நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தது சொன்னா உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் முகம்மது, அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கான முன்மாதிரி அவர்தான்.
அவரை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னாலே என்னுடைய நேசம், என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுமாறு இறைவன் திருமறையில் பேசுவார். நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில நமக்கு தேவையான, நமக்கு சாதகமான வகைகளில் இருக்கும் பொழுது மார்க்கத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி விடுகிறோம். அதே போன்று நமக்கு ஏதாவது சங்கடத்தை, இடையூறுகளை ஏற்படுத்தும் விதமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அந்த செயல்பாடுகளின் மூலமாக வெளிவருவதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு திருமணம் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் காலங்களிலும் திருமணம்லாம் நடைபெற்றுச்சு. ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை முழுமையாக உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுமையாக உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அல்லது இந்த அடியாரை, இந்த நபித்தோழரை சுட்டிக்காட்டி இவரை திருமணம் செய்து கொள் என்று சொன்னாலும் நான் திருமணம் செய்து கொள்ள தயார் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்கிறாங்க, எதுவும் பேசல. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் அந்த சபைக்குள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அனுமதி கொடுத்தால், நீங்கள் அனுமதி தந்தால் இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ள தயார் அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தவர்களாக அடுத்து அந்த நபித்தோழர்கிட்ட கேட்கிறான், நீ தாராளமா திருமணம் முடிச்சுக்க, அந்த பெண்ணுக்கான மகர் தொகை, உரிமை தொகை நீ எவ்வளவு வச்சிருக்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகை மட்டும் எவ்வளவு இருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊர்லயே மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொன்னா அது நான் மட்டும்தான். ஏன்டா அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் அளவிற்கு உண்டான மகர் தொகை, எந்த தொகையுமே, எந்த பொருளாதாரமும் என்கிட்ட கிடையாது. அவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் அளவிற்கு கூட என்கிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்கிறாங்க, திருமறையினுடைய வசனங்கள் ஏதாவது மனனம் செய்து வைத்திருக்கிறார்? நாம் யாரு சொல்ல, எனக்கு நிறையவே தெரியும். அந்த வசனங்களை அந்த பெண்ணுக்கு கற்றுக்கொடு, அந்த பெண் அதை மகராக ஏற்றுக்கொள்ளட்டும், உங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது, சென்று வாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சாட்சி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு எளிமையா திருமணம் முடியுது பாருங்க. ஆனால் இன்று நம்முடைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை எடுத்து பாருங்க. வரதட்சணைக்கு எதிராக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட எவ்வளவோ பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள். ஆனால் இன்றளவும் அந்த வரதட்சணை கொடுமை இன்னும் மக்களிடத்துல போதிய விழிப்புணர்வு இல்லை. கடந்த வாரம் திருப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வு, மாற்று மத கொள்கையில் உள்ளவங்க தான் அந்த பெண்ணுக்கு சீராக கொடுக்கப்பட்ட தொகை 300 சவரன் பொன். அது மட்டும் இல்லாமல் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு சொகுசு கார், 5 கோடி மதிப்பிலான ஒரு இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு, இவ்வளவும் வரதட்சணையா கொடுக்கப்பட்டோம். அந்த வீட்டுல அந்த பெண்ணால நிம்மதியா வாழ முடியும், சந்தோஷம் இல்லை. திருமணம் ஆகி சரியா 72 நாள் அந்த பெண்ணு சூசைட் பண்ணிக்கிறார். எவ்வளவு சொத்து, எவ்வளவு கோடி மதிப்புகளான சொத்துக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நிம்மதி இல்லை. வரதட்சணை கொடுமை. இன்னும் கூடுதலாக தொகை வேண்டும் என கேட்டு அந்த குடும்பத்தினருக்கும் தொல்லை. அந்த பெண் இறுதியில் எடுத்த முடிவு தற்கொலை. திருப்பூர்ல கடந்த வாரம் நடந்த நிகழ்வு, சமூக வலைதளங்கள்ல மிக பேசும் பொருளான ஒரு செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த வழிமுறை என்பது மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு ஆடம்பரம், வீண் விரயம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறைகள்லாம் நம்முடைய சமூகத்துல இருக்குதா இல்லையா? அப்ப யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்றி வாழ்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நிலை இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இறைவனின் அன்பை, அருளை எவ்வாறு நாம் பெற முடியும் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய அன்பை, அருளை, நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தூதரை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்றான். ஆனால் நம்முடைய வழிமுறை, முன்மாதிரி, உலக மக்களுடைய திருப்திக்கு நம்ம முயற்சி செய்ய ஆசைப்படுறோம். நம்ம சிம்பிளா திருமணம் முடிச்சிட்டோம்னு சொன்னா நாளைக்கு ஊர் மக்கள் ஏதாவது நம்ம தவறாக பேசிடுவாங்க. நம்முடைய சொந்த பந்தம் ஏதாவது நம்ம தவறாக பேசுவோம், அவங்க நம்மளை கேவலமா பார்ப்பாங்க. அப்ப நம்ம சக மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்யறோம், படைத்த இறைவனை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய மாட்டோம். யோசிச்சு பாரு, நிலையான வாழ்க்கை நாளை மறுமை தான். நாளை மறுமையில் நாம் செய்த அனைத்து காரியத்திற்கும், வீணான காரியங்களுக்கும் நிச்சயம் இறைவனிடம் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்
அவர்கள் வார்த்தெடுத்து அந்த சஹாபாக்கள் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தான் 100% அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது மலை அடிவாரம் பேசிட்டு போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் அவர்கள்ட்ட சொல்றாங்க, நான் அந்த மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு வரேன், நான் திரும்பி வரும் வரையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த பகுதிக்கு திரும்பி வரும் வரையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்துறாரு அபூதர் அவர்கள்ட்ட சொல்றாங்க. அபூதர் அவர்கள் நாம யாரும் சொல்லலாம், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. ஹத்தா தவாரா அந்த மலைக்கு பின்னால போயிடறாங்க, மறைஞ்சிடறாங்க. கண்ணுக்கிட்டே தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் தெரியல. அந்த இடத்திலிருந்து பயங்கர சத்தம் ஏற்படுது, மிகப்பெரிய சத்தம். அபூதர் அவர்கள் பதறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பகுதிக்கு தானே போனாங்க, மிகப்பெரிய சத்தம் ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது நடந்துருச்சு சொன்னா நம்மளால பொறுக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் காரணமாக புறப்படுறாங்க. அந்த புறப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, ذكرت من قول رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். நபிகள் நாயகம் புறப்படும் பொழுது என்ன செய்தி சொன்னாங்க, நான் திரும்பி வரும் வரையில் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் மீறி அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க சென்றேன் என்று சொன்னால் நான் பாவம் செய்து குற்றத்திற்கு உள்ளாகி விடுவேனோ, இதனால் இறைவன் நாளை மறுமையில் என்னை குற்றம் பிடித்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவேனோ என்கிற அச்சத்தின் காரணமாக நான் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை அப்படிங்கிறான். அது இறைவனுடைய வாக்குறுதி கூட கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இறைவன் புறத்தில் இருந்து வந்த அந்த வகை செய்தி கூட கிடையாது. வகை செய்தினா பின்பற்றணும், அது கூட இல்லை. யதார்த்தமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் திரும்பி வரும் வரையும் இந்த இடத்த விட்டு நகராதப்பா. அப்ப அபூதர் அவர்கள் அது இறைவனுடைய வாக்குறுதியா இருக்கும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக நான் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை அப்படின்னு அபூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கலாம். இது சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப இந்த வரலாற்று இந்த வரலாறு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்பது இறைவனுடைய அந்த அன்பை, நேசத்தை, அருளை உலகில் வாழும் பொழுதே பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முதலாவது வழிமுறை வணக்க வழிபாடுகளில் தொடர்ச்சி, இரண்டாவது நபிகளாரை பின்பற்றுவது. இதுதான். இந்த இரண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அழகாக அமைந்து விடுகிறது என்று சொன்னால் இவ்வுலகில் வாழும் பொழுதே இறைவனின் அன்பை, அருளை, நேசத்தை பெற்ற அடியார்களாக வாழலாம். அதோடு இவ்வுலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என கேட்டு இந்த முதல் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த உரையில் இறைவனின் அருளை பெறுவதற்குண்டான வழிகளை, சில தகவல்களை பார்த்தோம். அடுத்ததாக நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில பிரார்த்தனை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய 40வது வயதில் நபித்துவத்தை அடைஞ்சாங்க. நபித்துவத்தை அடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 23 வருட காலம், தம்முடைய 63வது வயதுல மரணிச்சிருந்தாங்க. அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 23 வருட காலகட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்நாளில் அதிகம் செய்த சில துவாக்கள் இருக்கு, சில பிரார்த்தனை. அந்த இடைப்பட்ட அந்த 23 வருடங்களில் அதிகம் செய்த சில துவாக்களையும் நம்ம ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப அந்த பிரார்த்தனைகள், அந்த துவாக்களை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த அருள் வளத்தை பெறுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனைகள்ல யா முகல்லிபுல் குலூப், அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான். உள்ளங்களை புரட்டக்கூடியவனை, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது கொள்கையில், உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைத்திருக்க செய். இந்த கொள்கை ஏற்ற காரணத்திற்காக எத்தனையோ சோதனைகள், இடர்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படலாம். அந்த சோதனைகளை கண்டு நான் கொள்கை விட்டு தடம் புரண்டு விடாமல் இருக்க என்னோட உள்ளத்தை ஒரு மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி வையா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் கேட்ட பிரார்த்தனைகள் இது முதலாவது. அதே போன்று இரண்டாவதாக ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு நலமை நாடு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்,
இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு நலவை நாடு, ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா, மேலும் எங்களுடைய திரும்புதல் எங்களுடைய மீளுதல் மறுமை தான், அங்கு வந்த பிறகும் எங்களுக்கு நலவை நாடு, வக்கீனா அதாபன்னார், நரகிலிருந்து எங்களை பாதுகாத்து. அவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் அடங்கிய ஒரு பிரார்த்தனை பாருங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு நலவையே நாடு, மறுமைக்கும் வரப்போறோம், அங்கு வந்த பிறகும் எங்களுக்கு நன்மையே வாங்கு, அந்த கொடிய நரகிலிருந்து எங்களை பாதுகாத்து. இது இரண்டாவதாக அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனைகள் இது. மூன்றாவதாக, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, உன்னிடத்தில் நேரான வழி எதுன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர், முதல்ல எனக்கு நேர் வழி வேணும், எது சத்திய பாதை, நான் பயணிக்கக்கூடிய பாதை அது தெளிவா இருக்கும், அதனால எனக்கு நேரான வழி எது, சத்திய பாதை எது, நேரிய கொள்கை என்பதை முதல்ல எனக்கு தெளிவுபடுது. இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேரான வழியை எனக்கு முதல்ல காட்டு இறைவா. கேட்டுட்டு அடுத்து கேட்க சொல்றாங்க துகா, அதோட இறையச்சம். இப்ப நேரான பாதையில பயணிக்கிறோம், சரியான கொள்கையில இருக்கிறோம், அதன்படி செயல்படணும்னு சொன்னா இறையச்சம் தேவை. இறையச்சம் இல்லாட்டி நம்ம செயல்பட முடியாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க துகா, அதோட இறையச்சத்தை கொடு இறைவா. வல் அஃபா, மூன்றாவதா கேட்கிறாங்க சுயமரியாதை. நான் வாழக்கூடிய காலத்தில் சுயமரியாதையோட கண்ணியத்தோட வாழ்ந்து மரணிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலைக்கு என்னை தள்ளி விட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க வல் அஃபா, சுயமரியாதையோட வாழ்ந்தாரு. இறுதியாக வல் கினா, கொஞ்சம் காசு படத்தக்கூடிய இறைவா, செல்வத்தை கூடிய இறைவா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன்னா பொருளாதார தேவையுடைய மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, கேட்கவும் சொல்றாங்க. அப்ப இந்த 4 விஷயங்களை சொல்றாங்க, நேரான வழி, இறையச்சம், சுயமரியாதையோட வாழணும், அதோட கொஞ்சம் காசு பணம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனைகளை அவருடைய வாழ்நாளில் அதிகம் கேட்ட பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்விலும் அதிகம் செய்து இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என கேட்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.